வணக்கம். நான் விஆர் டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து வீடிங். வீடிங் அப்படின்னா என்ன? ஜென்ரலாக இங்கிலீஷ் மீனிங் வந்து வீடிங் அப்படின்னாலே இது வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பீங்க. அதாவது அன்வான்ட் பிளான்ஸ், இப்போது கரெக்டாக சொல்லணும்னா களை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. தேவையான கிராப்ஸை தாண்டி வேறு எந்தெந்தெல்லாம் அன்வான்ட் பிளான்ஸ் இருக்கோ அதை களை எடுக்கிறதுன்னு சொல்லி எடுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ். கரெக்டு தானே? நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு லேண்டில் ஒரு நம்ம ஃபார்மர் வந்து ஒரு கிராப் போடுறாரு அப்படின்னா அதுக்கு வந்து மேக்சிமம் ஈல்டு அவருக்கு எப்போ கிடைக்கும், முழுமையான விளைச்சல் எப்போ கிடைக்கும் அப்படின்னா அந்த லேண்டில் அன்வான்டாக க்ரோ ஆகிற பிளான்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டால் தான் அவருக்கு அந்த கிராப்ஸ் வந்து 100% ப்ராஃபிட்டோட கிடைக்கும். அதே தான் நம்மளும். நம்ம மனசு தான் வந்து லேண்டு, சரிங்களா? அந்த லேண்டில் நம்ம மனசில் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணிடணும், வீடிங்கில் வெளியே எடுத்து போட்டுடணும். அது எப்படி பண்ணலாம்? ஸோ வீடிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம எப்படி நம்மளுடைய ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பில் அது என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சைக்காலஜிக்கலில் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும், கடைசி வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய ஹியூமன் கேரக்டர்ஸில் சில சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணால் போதும். எப்பயுமே வந்து 100% பெர்ஃபெக்டாலாம் நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியாது. அப்போ பேசிக் ரிலேஷன்ஷிப்போடைய அஸ்திவாரமே பார்த்தீங்க அப்படின்னா டாலரன்ஸ் தான். என்ன மேம் டாலரன்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதையே உங்கள் பார்ட்னர் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுதானே டாலரன்ஸு. அப்போது ஃபஸ்ட்டு டாலரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புடைய அஸ்திவாரம் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ அஸ்திவாரம் வந்துருச்சு. அடுத்து என்ன ட்ரையட் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு நிறைய பேர் இப்போ வந்து என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓவர் டாமினேட்டிங். அதாவது என்ன அப்படின்னா ப்ளேம் கேம் விளையாடுறது. ப்ளேம் கேம் அப்படின்னா என்னன்னா, கேம் இல்லை இந்த இடத்துல. என்னன்னா இப்போ ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தவறான ஒரு புரிதல் நடந்துருச்சு, இல்லை ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா, யூ ஆர் த ரீசன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, ப்ளேம் பண்ணுறாங்க. அதை அனலைஸே பண்ணுறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. என்ன, நீ இதை பேசுனனால தான் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, நான் அன்னைக்கு நான் சொன்னதை நீ கேட்டிருந்தேன்னா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப்பில் பார்ட்னர்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒருத்தரை வந்து ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த கேரக்டரையுமே நீங்கள் என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். நம்ம 100% பெர்ஃபெக்டாக வாழ்ந்துடலாமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது தான். ஏன்னா நம்ம இந்த காலத்தில் இருக்க ஹியூமன்ஸ் இப்போல்லாம் வந்து ரிலேஷன்ஸ் அப்படின்றது வந்து எத்தனை பேர் வீட்டுக்கு உங்கள் வீடுகளில் ரிலேஷன்ஸ் வந்து போகிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் அதுக்கு அடுத்து. ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்தால் கூட இப்போ நான் ரிலேஷன் அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து ஒரு பார்ட்னர்ஸ்குள்ள மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது. இதில் வந்து மதர் சைல்டு ரிலேஷன் இருக்குது, ஃபாதர் சைல்டு ரிலேஷன் இருக்குது, கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் சில்ட்ரன் ரிலேஷன் இருக்குது, எல்லாமே தான். அப்போ ஃபஸ்ட்டு நான் அட்ரஸ் பண்ண மாதிரி அந்த டாலரன்ஸ் லெவல், அதாவது நீங்களாகவே இருக்கிறத விரும்புகிற ஒருத்தவங்களால் மட்டும்தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம எப்பயுமே இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம வந்து பெர்ஃபெக்டாக இருக்கிறோன்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களை தன்னைத்தானே ஏமாத்திக்காதீங்க. ஏன்னா யாராலையுமே எந்த நேரத்துலையுமே நம்ம வந்து எப்பயுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்மளால நடந்துக்க முடியாது, அப்படி தானே? எல்லாத்துக்குமே வந்து ரியல் ஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது தானே? நீங்கள் வந்து உங்களுடைய ஜாப் காரணமாகவோ இல்லை நீங்கள் வந்து சோஷியலைசிங், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும் போதோ நீங்கள் வந்து அந்த ப்ரொஃபஷ்னல் பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருந்துக்கிட்டால் கூட அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வீட்டுக்கு வரும்போது தட் ஷுட் பி சம்படி ஹூ ஹேஸ் டு அக்செப்ட் வாட் யூ ஆர். நீங்கள் என்னவா இருக்கீங்களோ உங்களை அப்படியே ஏற்றுக்கிற மாதிரி ஒருத்தவங்க வீட்டில் இருந்தால் மட்டுமே உங்களால் அந்த ரிலேஷனை சேவ் பண்ணிக்க முடியும். நாளைக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை இன்னும் எப்படியெல்லாம் வந்து மேம் நீங்கள் இப்போ வந்து
சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு டாலரன்ஸை நான் எப்படி வந்து என்னோட ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.